அனுமந்தன் காரிமங்கலம் பக்கம். இப்போ நான் 3 மாடு வாங்கியிருக்கீங்க. எப்படி பார்த்து வாங்கி தராருங்க? அது எல்லாமே கிளீனாக, எல்லாம் எதுவும் சொச்சம் இல்லாமல் மாடு தெளிவாக இருக்குதான்னு நல்லா பார்த்து வாங்கிக்கலாம். இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காருங்க? இது நேரம் 10 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காரு. நேரம் 10 லிட்டர் தானே? 10-12 லிட்டர் வரும். 10 லிட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தனை பல்லுங்க? இது கடை முளப்பு. எத்தனாவது ஈத்து? இது ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 4 ஈத்துக்கு மேலே இருக்கும். 4 ஈத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் பால் திறன் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கிட்ட மாடு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கு. அந்த மாடுலாம் எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் சொன்ன அளவுக்கு பால் கறவெல்லாம் கொடுத்துட்டு இருக்குங்களா? அங்கே தீவன மேலாண்மைலாம் என்ன மேற்கொள்றீங்க? தீவனமெல்லாம் எஸ்கேம் போடுறோங்க, சைலேஜ் போடுறோம். அது நல்லா ஃபேட் வருதுங்களா? நல்ல ஃபேட்டு SNF நல்லா வருதுங்க. நீங்க சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருக்கீங்களா இல்ல தனியாக நீங்களே இது பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகேங்க. சரி, எடுத்துன்னு போன மாடல எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தெளிவா இருக்கு. நல்லா சுழி சுத்தத்தோட இருக்குங்களா? பால் அவர் சொன்ன கறவைக்குன்னா மேலே கொடுக்குதுங்களா இல்லை கம்மியாக கொடுக்குதுங்க? ஜாஸ்தியாக தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் 3 வாங்கியிருக்கீங்கல்ல, எந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கீங்களா இல்லை அதிகப்படியாக நீங்கள்? இல்லை நான் கேட்ட மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் கேட்ட மாதிரி. ஏன்னா போன வாட்டி வாங்கிட்டு போனீங்க, அதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிக பட்ஜெட்டில் வாங்கலாம், இல்லை அதிக பால் திறன் கொண்டது வாங்கலாம் அப்படின்னு. இல்லைங்க, கேட்டோம். இல்லை இப்போ நமக்கு இந்த பட்ஜெட் போதுன்னு சொன்னதுனால இதை வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, அவரு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டுக்கு போதும் அப்படின்ட்டாரு. இல்லை, நான் தான் சொன்னேன். நீங்களே சொல்லிட்டீங்க இந்த பட்ஜெட் எனக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இதே வச்சு நான் பார்த்துக்கிறேன்ட்டு. சரி, ஓகே.